ஆடி மாதமாக போயிட்டு நான்வெஜ் பண்ண முடியாது, சூப்பரான வெஜ் பிரியாணி பண்ணலாம். 100 கிராம் வெங்காயம், 50 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் பேஸ்ட் அடித்து எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், கடல் பாசி, மிளகு, ஜீரகம், கசகசா, மல்லி, சோம்பு இதெல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 4 முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் சேர்த்து 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 25 ml நெய், 100 ml எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இது கூட 1 கப் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி விட்டு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பிரியாணி அரிசி 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். 100 கிராம் பச்சை பட்டாணி போட்டு 25 ml நெய் விட்டு நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான். கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கி வச்சுட்டா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். அப்புறம் அது கூட கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.